கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 260ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது சங்கீதம் 121ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். பிரியமானவர்களே, உங்களுக்கு வாழ்க்கையில எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, பலவீனம் எதுவாக இருந்தாலும், அதாவது உங்கள் வாழ்க்கையில் எது உங்களுக்கு எதிராக சேலஞ்சாக நிற்குதோ அந்த காரியத்தை பார்த்து சொல்லுங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் எனக்கு உதவி செய்யும், என்னை காப்பாற்றும், என்னை பலப்படுத்தும், என்னை விடுவிக்கும் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். அந்த பர்வதம் கண்மலையாம் கிறிஸ்து நம்மை விடுவிப்பார், பாதுகாப்பார், பலப்படுத்துவார். சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கை ஒரே ஒரு முறை தான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை, கவலையை, பிரச்சனையை பார்த்து பார்த்து அதையே நினச்சி ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை வீணடிச்சிடாதீங்க. கர்த்தர் எந்த வேலையிலுமே உங்களோடு இருப்பார். நீங்கள் கூப்பிட்டா போதும், உடனே அவர் வந்து உங்களுக்கு எந்த எல்லையில் உங்களுக்கு உதவி செய்யணுமோ அதை கட்டாயம் செய்வார். இப்பொழுது நாம் விசுவாச அறிக்கையை எடுப்போமா? சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆம் தகப்பனே, எங்களுக்கு ஒத்தாசையாக, எங்கள் பர்வதமாக கண்மலையம் கிறிஸ்து நீர் இருக்கிறீர். ஏற்ற வேளையிலே எங்களுக்கு சகாயம் செய்வீர் என்று விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, விசுவாசியுங்கள், அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.